ஸோ நத்திங் மச் பிக். இப்போது ஒரு ஒரு நண்பர் வந்து இந்த ஸ்மார்ட் வாக்மேன் கிட்ட இருந்தார். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி ஒரு வீடியோ போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னார். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் வாக்மேன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பாக்ஸோடு இருக்குது, பட் இயர்ஃபோன்லாம் இல்லை, ஜஸ்ட் பாக்ஸ் பீஸ் தான். ஸோ இன்னும் நம்மக்கிட்ட நிறைய வாக்மேன்ஸ் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் செட்டப்பாக இருக்குது, பட் ஸ்பீக்கர் இருக்கான்னு உள்ளே பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஆமாம், 2 ஸ்பீக்கர் இருக்குது. பட் அப்போல்ஸ்ட்ரி கிளாத் மாதிரி இந்த ஸ்பீக்கர் 2 ஒரு மேலேயும் பிளாக் கலர் துணி போட்டிருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க. பட் ஒயர் இருக்குது பாருங்கள், உள்ளே வந்து ஒயர் தெரியும். 2 ஸ்பீக்கர் இருக்குது, அது ஓகே. அப்புறம் இதில் மைக் ஆப்ஷன் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது ரெக்கார்ட் பட்டன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், ரீவைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஆட்டோ ரிவைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும் ஆட்டோ ரிவைண்ட்னா, 1 சைடு 2 சைடு அப்படி ஆட்டோ ரிவைண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்ட்ரா. இதில் இன்பில்ட்டாக எஃப்எம் ரேடியோவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கா, டியூனிங், அப்புறம் ரீசெட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு ஆண்டனாவும் இருக்குது. அண்ட் இது என்னென்னு பார்த்தா, இது வந்து பெல்ட் பக்கிள். இது அப்போலாம் என்னென்னா, இந்த வாக்மேன் வந்து இருந்த காலகட்டங்களில் பெல்ட் போட்டிருப்பாங்க. அந்த பெல்ட்டில் வந்து இதை இப்படி உள்ள ஹூக் பண்ணிக்குவாங்க. பெல்ட்டில் வந்து இடுப்பில் இப்படி வச்சுக்குவாங்க. அண்ட் மேலே இதிலேருந்து இயர்ஃபோன்ஸ் போட்டுக்குவாங்க. ஸோ இதெல்லாம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டேப் ரெக்கார்டர் ஏஎம் எஃப்எம் இதெல்லாம் ஓடுதான்னு செக் பண்ணலாம். ரேடியோ வேறு சேனல் மாற்றி பார்க்கலாம். காப்பிரைட் ஏதோ வந்துருமோ, வேறு சேனல். மறுபடியும் ரீசெட் கொடுக்கலாம். ஓகே, ரேடியோ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டேப் மாற்றிடுவோம். இப்போ டேப்புக்கு மாற்றியாச்சு, சுவிட்ச் ஓவர் பண்ணியாச்சு. அதனால் இந்த ஆண்டனாவை அப்படி சுற்றி வச்சுருவோம். வச்சலாம். ஆண்டனாவை உள்ளே வச்சுட்டு இப்போ கேசட் போடணும். கேசட் நம்மகிட்ட கொஞ்சம் கேசட்ஸ் இருக்குது, பட் என்ன கேசட்லாம் தெரில. இன்டென்டிங் சாங், கோயம்புத்தூர், என்ன சாங்குன்னு தெரியலையே, இதெல்லாம் போட்டு பார்ப்போம். ஸோ டேப் ரெக்கார்டர் இப்போ போட போகிறோம். பாட்டே கேட்கல, இந்த கேசட்டில் எதுவும் மிஸ்டேக் இருக்கோ? சரி, வழக்கம் போல் இந்த பாட்டு கேட்கும். வேறு ஏதாவது இது என்ன கேசட்டுன்னு தெரியல, இருந்தாலும் போட்டு பார்க்கலாம். சரி, அந்த கேசட் மட்டும் போட்டு பார்க்குறேன். பாட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல உள்ள, மேபி இதில் இருக்கலாம். பாட்டு கேட்குது, பட் ரொம்ப கம்மியான சவுண்டாக கேட்குது. இது என்னென்னா, இந்த கேசட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக அந்த கேசட் டேப்லாம் இருக்கு இல்லையா, டேப் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அதனால தான் இந்த டேப் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. மேக்னெட்டிக் சவுண்ட் வேவ்ஸை வந்து மேக்னெட்டிக் வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த டேப்பில் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது என்னென்னா, இந்த டேப் கேசட்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மேலே ஆச்சு. ஸோ அந்த டேப்போடைய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோடைய கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிடுச்சு.
ஓகே, இப்போ போட்டு பார்க்கலாம். இன்னும் எல்லாம் பாட்டு இருக்கா இல்லையா? சரி, வழக்கம் போல் நம்ம வந்து இந்த காதல் கொண்டு சாங் போட்டு பார்ப்போம். என்னாச்சு இந்தப்பா? சுத்துதா இல்லையா? சுத்துது. நேற்றுலாம் நல்லா படிச்சு. ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகுது, எந்த இடம் தெரியல. ஸோ கேசட்டில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த டேப் ஹெட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. வேறு இதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு டேப் இருக்குது, அதுலேருந்து ஸ்பேர்ஸ் எடுத்து இதில் போட்டு ரெடி பண்ணலாம். ஏன் அதில் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் டோர் உடச்சி போச்சு. டோர் தனியாக அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? புதுசு தான், பட் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. ஓகே, இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி இந்த வீடியோவை அவருக்கு அனுப்பிச்சி விட்றோம். நம்ம சொல்லிடலாம். ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, இது எஃப்எம் நல்லா ஒர்க் ஆகுது, பட் டேப் வந்து ஏதோ கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஹெட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாங் வந்து ரீட் ஆக மாட்டேங்குது, அதனால் சாங் வரல. இது ஹெட் வேணால் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இதை மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட கொடுத்து ரெடி பண்ண சொல்லலாம். ஓகேவா?